ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்டில் 2023 வெளிவந்திருந்த லியோ அப்படின்ற ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் ஃபேமிலி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிற ஒரு ஆமையையும் பல்லியையும் காட்டுறாங்க. அண்ட் பை த வே அந்த பல்லி தான் நம்ம கதையோட கதாநாயகன். அவனோட பேர் லியோ. ஆக்சுவலாக அவனும் கூடவே இருக்கிற அவனோட ஃப்ரெண்டான அந்த ஆமையும் ஒருத்தவங்களோட செல்ல பிராணியெல்லாம் இல்லை, ஒரு பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் அதுவும் 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற பசங்களோட வளர்ப்பு பிராணியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. சொல்லப்போனால் அவங்கள அடைச்சி வச்சிருக்கிற அந்த அக்வாரியம்குள்ளே கிட்டத்தட்ட 10 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்க அந்த அன்னைக்கு கிளாஸில் என்ன நடக்குதுன்றதை கவனிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பசங்க படிச்சுட்டு இருக்கிற வகுப்பு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலோட ஃபைனல் இயர். ஸோ அந்த வருஷத்தோட முதல் நாள் அன்னைக்கு அந்த பசங்களோட கிளாஸ் டீச்சர் ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று அறிவிக்கிறாங்க. நல்லா கவனிங்கப்பா, இந்த வருஷத்தோட கடைசியில் ஒரு போட்டி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எந்த ஒரு கிளாஸ் வின் பண்ணுதோ அந்த கிளாஸை மட்டும் குறிப்பிட்டு ஒரு ஸ்பெஷலான ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதா பிரின்சிபல் அறிவிச்சிருக்காங்க. நம்மளோட ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்டில் 3 செக்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் கலைத்துறை, அறிவியல், வரலாறு இப்படின்னு 3 விதமான போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு எந்த ஒரு கிளாஸ் பேர் வாங்குதோ அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் மேஜிக் லேண்ட் பார்க்குக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான வாய்ப்பு கிடைக்கும். அதனால எல்லாரும் கவனத்தோட செயல்படுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருந்ததை கவனிச்சிட்டு இருந்த ஹீரோ அவனோட ஃப்ரெண்டான ஆமைக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான், அந்த டீச்சர் வாயும் வயிறுமா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துக்கிட்டு இப்படி வாய்க்கிலேயே கத்திட்டு இருக்கே, ஏதாவது ஆயிடு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பசங்களோட ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்டவங்க பொசுக்குன்னு மாந்தி எடுத்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சா ஏதாச்சான்னு போது தான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸுக்கு பிரின்சிபல் வராரு. இங்கே பாருங்கப்பா, உங்களோட கிளாஸ் டீச்சர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுக்க போகிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக வேற ஒரு கிளாஸ் டீச்சர் வருவாங்க. ஸோ டிசிப்ளின்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தென் இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் பசங்களால ஜீரணிக்கவே முடியல. காரணம், முன்னாடி இந்த கிளாஸ் டீச்சர் ரொம்ப ஜென்டிலான கேரிங் டைப்பு. ஈவன் பசங்க தப்பே பண்ணாலுமே அவங்க அதை அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்ப பொலைட்டாக இருக்கும். அப்படி இருக்க அவங்களுக்கு மாற்றா புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா டெஃபினட்டாக அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் பசங்கள்லாம் ஃபோனில் ஆளுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரப்போகிற சப்ஸ்டியூட் டீச்சர் எப்படின்னே தெரியல, அவங்கள எப்படி சமாளிக்க போகிறோம்னு. அண்ட் அதில் அந்த அன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணாடி பெட்டிகள் அடைச்சி வச்சிருக்கிற நம்ம பல்லி ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டான அந்த ஆமையை பார்த்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஆமாம், இந்த 2 உயிரினத்தையும் எத்தனை வருஷமாக தான் பிடிச்சி அடைச்சி வச்சிருந்திருக்காங்க, ரொம்ப காலமாக இருக்குது போலையேன்னு சொல்லிட்டு போக அவங்க பேசுனதை கேட்டதுமே அது வரைக்குமே ஹீரோக்கு சந்தேகம் வந்ததே இல்லை. அவனுக்கு இவ்வளோதான் வயசாகுதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது சராசரியாக அவனோட இனத்தை சேர்ந்த பல்லிங்க சுமார் 75 வருஷம் வரைக்கும் வாழுமா. சரியா அவனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே அந்த கண்ணாடி பெட்டிகளை கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் இன்னும் டீப்பா யோசிச்சு பார்த்து எக்ஸாக்டாவே கண்டுபிடிச்சிட்டான். அக்டோபர் மாதம் 1949 வருஷம் தான் இவன் பிறந்திருக்கான். அந்த அன்னைக்கு தான் இவனை இந்த அக்வாரியமுக்கு கொண்டு வந்து வச்சிருந்திருக்காங்கன்னு. ஆனால் இப்போ அவனுக்கு கரண்ட்ல என்ன வயசு நடந்துட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பட் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. அதுக்கு ஒரே வழி, இவங்கள மாதிரியே பக்கத்து கிளாஸ்ல அடைச்சி வச்சிருக்கிற ஒரு பெட்டுக்கிட்ட விசாரிச்சா அதுக்கான பதில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விலங்கை சந்திக்கிறதுக்காக இவன் என்ன பண்றான்னா, கிளாஸ் ரூம்ல இருந்து எமர்ஜென்சி ஃபயர் ட்ரில் சுவிட்ச் ஆன் பண்ணதும் பயத்தில் எப்படியும் ஒவ்வொரு கிளாஸ்ல உள்ள எல்லா பெட்ஸையும் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வெளியே வைப்பாங்கன்னு ஹீரோவுக்கு முன்கூட்டி தெரிஞ்ச ஒன்று. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள இருந்த பெட்ஸை மட்டும் கொண்டு வந்து வெளியே வச்சதும் அங்கே தான் நம்ம ஹீரோ அவன் சந்திக்கணும்னு நினைச்சா பக்கத்து கிளாஸ்ல இருந்த ஒரு முயல் கிட்ட அவனோட வயசு என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க பார்க்குறான். கிட்டத்தட்ட அந்த முயலுமே இவனை மாதிரி தான் ரொம்ப வருஷமா பக்கத்து கிளாஸ்ல இவனை மாதிரியே கூண்டில் அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. அதோட விளைவா வருஷம் ஆக ஆக பசங்க படிப்பை கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ பயபுள்ள அந்த முயல் மேக்ஸ்ல மிரட்டி விட்டுரும் போல. ஹீரோ வயசு இப்ப என்னன்றது 8 செகண்ட்ல கால்குலேட் பண்ணி சொல்லிருச்சு. உனக்கு வயசு இப்ப எக்ஸாக்டா 74 நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல உனக்கு 75 ஆக போகுதுன்னு சொல்ல அதை கேட்டதும் ஹீரோக்கு மனசே இல்ல. இது எனக்கு 74 வயசு ஆயிடுச்சா அப்படின்ட்டு புலம்பிட்டு மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கூட பேசல. சொன்னதை நினைச்சே பயபுள்ள சோகத்துல சோர்ந்து போயிட்டான். அட கடவுளே, இதுவரை என்னோட வாழ்நாள் முழுதும் வெறும் நம்பர்லேயே முடிஞ்சிருக்கு போலயே. அப்படின்னா எனக்கு அடுத்த வருஷம் 75 ஆக போகுது. அப்போ அவ்வளோதான் என்னோட லைஃப் டைம் முடிஞ்சதா, அவ்வளோதான் நான் காலின்னு நினைக்கிறேன். கடைசியில் என்னோட வாழ்க்கை இப்படி போய் முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு நொறுங்கி போயிடுறான். இதை பார்த்துட்டு கூட இருந்த அந்த ஆமையும் ஆறுதலுக்காக சொல்லுது, அடே நண்பா, காட்டில் சுதந்திரமா சுத்திட்டு திரிகிற உயிரினங்களுக்கு தாண்டா அந்த வயசு. நம்மளும் சின்ன வயசுலேருந்து இந்த கண்ணாடி பெட்டிகள் அடைஞ்சு கமுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் நமக்கு வயசாயிருக்காது, நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு போதும் அட போடா, நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாதான்ற மாதிரி ஆறுதலுக்காக கூட இருந்த ஆமை எவ்வளோ உற்சாகப்படுத்தியுமே இவன் ஒரு குளிச்ச நிலையை மாற்ற முடியல. பாரு, என்னோட வாழ்க்கை மொத்தமும் இங்கேயே வீணா போயிருக்கு.
ஈவன் எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன சாப்பிடணுன்றது கூட என்னால் முடிவெடுக்க முடியல. இது வரையும் அந்த மனுஷங்க கொடுத்ததை தான் நான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். இந்த மனுஷங்க மட்டும் காதலிச்சு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு அனுப்பிட்டானுங்க. ஆனால் என் கொடுமையை பாரு, இத்தனை வருஷம் ஆகி எனக்கு ஒரு பேர் கூட இல்லை. நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லடா, இதுக்கு மேலே நான் இதுக்கட உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போதான் கிளாஸ் ரூமில் அந்த பசங்களோட பழைய டீச்சருக்கு பதிலாக புதுசாக ஒரு சப்ஸ்டிடியூட் டீச்சர் வராங்க. அந்த பசங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் தான் போல. பார்க்கவே படு பயங்கரமா புட்டி கண்ணாடி முறைக்கிற மூஞ்சி. அவங்க கிட்ட ரெஸ்ட்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை போல. வந்த உடனே ரூல்ஸ் தான். இதுக்கு முன்னாடி உங்களோட பழைய டீச்சர் கிட்ட எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என் கிட்ட என்னோட சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கலனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு ஸ்டார்டிங்லேயே பயமுறுத்துது. அப்படி இதுக்கு முன்னாடி இந்த பழைய டீச்சர் அவங்க ஒரு பேட்டர்ன்ல பாடம் எடுத்து இருந்திருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இவங்க ஒரு முறையை கையாளுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிளாஸ்ல உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு போறப்போ அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு ஆமையும் ஒரு பல்லியும் இருக்கு. அது சும்மா உங்களுக்கு ஷோகேஸ்க்காக வச்சிடல, அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். அதனால அதை வீட்டுக்கு கொண்டு போய் மறுபடியும் பத்திரமா கொண்டு வரணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற மொதல் டாஸ்க்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதை கேட்டதுமே இப்ப அந்த ஆமை மன உளைச்சலுக்கு போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய முறை பசங்க டீச்சர் சொன்னாங்களே அந்த ஆமையை தான் வீட்டுக்கு கொண்டு போய் எடுத்திருக்காங்க, அப்ப அங்க அதை வச்சு ஸ்டடி பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சா இதோட பேக்ல பச்சை குத்தி படாத பாடுபடுத்தி இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆமை பயவுல அந்த பயந்து நடுங்கிறான். ஆனா ஹீரோக்கு என்னமோ இந்த செய்தியை கேட்டு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் எப்படியும் இன்னும் ஒரு வருஷத்துல 75 ஆயிடும். அதனால இங்கேயே கடந்து சாகிறதுக்கு எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த ஒரு வருஷத்தை காட்டிலையாவது என்ஜாய் பண்ணிட்டு போலாமே. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காகவே அந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பொண்ணுக்கு அவளோட வீட்டுக்கு இவனை கொண்டு போற சான்ஸ் கிடைக்குது. அப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் இப்படிதான் இருக்குமான்றதே அவனுக்கு முறையா ஜன்னல் வழியா தெரியுது. பொறுத்தது போதுடா சாமி புறப்படுறான்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த சமயத்துல அவனை அடைச்சு வச்சிருந்த கிளாஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி வெளியே வந்தவன் கண்ணை மூடிட்டு கடை எப்படியாவது வெளியே போயிடுனான்னு முயற்சி பண்ணான். ஆனா அங்கதான் பிரச்சனையே, அவனுக்கும் வயசாகி போயிடுச்சு. நார்மலான பள்ளிங்க 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா இவனால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. 300 முறை மூச்சு வாங்குது. முக்கிய 3 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு சாப்பிட்டு குளிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணவே வந்துருச்சு. பார்த்தா கண்ணாடி பெட்டிக்குள்ள இவனை காணோம். உடனே பதறிட்டு அங்கேயும் தேட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ இவ கண்ணில் பட்டா கதை கந்தலாயிடுமேனு ஒளிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது பதறத்துல அவ அங்கேயும் தேடி உதரும் போது தட்டி விட்டு பறந்து விழுந்து தலைவன் தாறுமாறாயிட்டான். ஐயோ முதுகு தண்டை முறிச்சு போட்டாலேன்னு இவன் வழியில கத்தி பேசின குரல் அந்த பொண்ணுக்கு கேட்டுருச்சு. அடக்கடவுளே என்னது பல்லி பேசுது? ஏய் ஆமா நீ பேசுவியா? ஐயோன்னு அப்பா அம்மாவை கத்தி கூப்பிட டக்குனு இவன் அவளோட வாயை பொத்தி தயவு செஞ்சு கத்தி ஊரை கூப்பிட்றாத, தெரிஞ்சோ தெரியாமலே என்னோட விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு இந்த ரகசியத்தை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாத, அப்புறம் என்ன ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல அறுத்து பார்த்தாலும் பார்த்துருவானுங்க. நானே வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல கண்டமாய் உட்காந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப்னு சொன்னதும் அவளும் வாக்குறுதி கொடுத்துட்றா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு. அண்ட் தென் ஹீரோவும் அந்த பொண்ணு கூட இருந்த வரைக்கும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். அப்புறம் லீவ் முடிஞ்சு எப்பயும் போல திங்கக்கிழமை ஸ்கூல் ஆரம்பிச்சதும் எடுத்த இடத்துல அவனை கொண்டு வந்து வச்சிடுறா. இத்தனை வருஷமா அந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு லேப்டாப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ அந்த சப்ஸ்டியூட் டீச்சர் வந்தாங்களோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, இனி நான் இருக்கிற வரைக்கும் யாரும் லேப்டாப் யூஸ் பண்ணவே கூடாது, நான் கொடுக்குற புக்ஸை மட்டும் தான் படிக்கணும், அதை தான் நீங்க டெய்லி கொண்டு போகணும்னு எல்லா பசங்களுக்கும் ஒரு என்சைக்ளோபீடியாவே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு விஷயமே பசங்களுக்கு மத்தியில் அந்த டீச்சருக்கு ஒரு பேட் ஒப்பீனியனை உண்டாக்கி கொடுத்தது. தென் ஆமா நண்பா ஹீரோ கிட்ட கேட்கறான், அடே நண்பா நீ எங்கடா இங்க, உனக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு போனல, அப்படியே போக வேண்டியதுனடா, மறுபடியும் எங்கேயே வந்துட்ட, அதுவும் சந்தோஷமா இருக்கேன்னு போது பதிலுக்கு ஹீரோ சொல்றான், நானும் அப்படிதான்டா போனேன், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆன, தப்பிக்கணும்னு தோணவே இல்லை, அதான் வந்துட்டேன். ஆனா அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி இங்கே நிரந்தரமாலாம் இருக்க மாட்டேன், எல்லா பசங்களும் இந்த பொண்ணு மாதிரி இருந்துட மாட்டாங்கல்ல, ஸோ அடுத்து யார் கூட போறனோ கண்டிப்பா அங்கிருந்து தப்பிச்சிருவேன், அதனால கடைசி உன்னை பார்த்து ஒரு பாய் சொல்லிக்கிறேன்ட்டு அந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு பையனுக்கு அவனை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பட் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஹீரோவை கேட்டு பார்த்தா இன்னொரு முறையும் அந்த பள்ளியை நானே கொண்டு போறேனே அப்படின்னும் போது வாரத்துல ஒரு ஆளுக்கு ஒரு டர்ன் தான், அது யாருக்கும் மாற்ற முடியாதுன்னுறாங்க. அண்ட் தென் அந்த பையனோட வீட்டில் கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிற ஹீரோ தான் தான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தான். சொல்ல போனா இவனை கொண்டு வந்த அந்த பையனுக்குமே அதே நிலைமை தான் போல. அவனோட அப்பா அம்மா 1008 கண்டிஷனை போட்டு அந்த பையனை வளர்த்து வச்சிருந்திருக்காங்க. கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான ஃபேமிலி, இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் தூங்கணும்னு நிறைய புரோட்டோகால்ஸ். அந்த பையனோட நிலைமையை கண்டு இவனுக்கு லைட்டா வருத்தம் அளிச்சாலும் அதுக்கான நேரம் இது இல்லையேன்னு ஃபர்ஸ்ட் இவன் தான் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா ஒவ்வொரு முறை அவனோட முயற்சியும் மண்ணள்ளி போடுற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை கடைசியில காப்பாத்து வந்தது என்னமோ அந்த வீட்டோட ஒரு நாய் தான். அவன் தப்பிக்க நினைச்ச அந்த இடைப்பட்ட போராட்டத்துல மெஷின்ல மாட்டி பாவம் அவனோட வால் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஆனா நன்னாரி பயல்களா எனக்கு அழகிய அந்த வால் தானடா, அதையே கடைசியில முடிச்சுட்டீங்களாடான்னு இவன் கத்தி புலம்புன விஷயம் அந்த பையனுக்கு அப்பானு காது கட்டிடுச்சு. லாஸ்ட் டைம் அந்த பொண்ணு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலோ சேம் அதே ரியாக்ஷன் மாறாம என்னடா இது பல்லி பேசுதுன்னு கடைசியில் டைலாக் மாறாம அந்த பொண்ணுகிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அதே இவங்கிட்டையும் சொல்லி பிரச்சனை எதுக்குப்பா யார்கிட்டையும் சொல்லாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலான்னு கடைசியில் அந்த வாரமும் தப்பிக்கிற முயற்சி தடப்பட்டு போயிடுச்சு.
அப்புறம் அடுத்த டர்ன்லயே ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போறான். அப்போ இவனுக்கு மனுஷங்க கூட பேசுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குன்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே பார்ட்டின்றதுனால அதுல ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குன்னு அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதும் பார்த்துட்டு இவனுக்கு மனசு கேட்கல. இவனாவே வாலண்டியராகவே கூப்பிட்டு பேசி அட்வைஸ் கொடுக்குறான். யாருக்காகவும் உன்னை மட்டும் மாத்திக்காத, இருக்கிற நாட்களை ஜாலியா என்ஜாய் பண்ண பாரு, லைஃப் ஈஸியா மூவ் ஆன் ஆகுனதும் அந்த பொண்ணுக்கு இருந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு. அப்புறம் இவன் பேசுனதுல இவனும் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில தான் ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறான். வர்ற கெஸ்ட்டை வெல்கம் பண்றதுக்காக நிறைய அனிமல்ஸை கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அது கூட பரவாயில்ல, அதுங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னு தெரிஞ்சுமே சாப்பாட்டை காட்டி ஆசை காட்டினதும் அதுங்கெல்லாம் அந்த மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டு மன உளைச்சலோட உச்சத்தில் இருக்கிறத பார்த்த ஹீரோ, என்னடா இது, நம்ம வாழ்க்கை உள்ள இருந்து தான் எப்படி இருக்குன்னா அதுங்க வெளியிருந்து இப்படிதான் இருக்குங்களான்னு அவனோட பிரச்சனை அந்த டைம்ல கண்ணுக்கு தெரியல. அதுங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு தான் பாக்குறான். ஸோ இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுற வாய்ப்பு இவனுக்கு மட்டும் கிடைச்சதுனால அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதும், ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன்னு அவளோட நண்பர்கள் கிட்ட சொல்லி அங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கிற அத்தனை விலங்கையும் தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுறா. இதனால் மோஸ்ட்லி எல்லா விலங்கும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அது கூடவே சேர்ந்து இவனும் தப்பிச்சிடலான்னு தான் முயற்சி பண்ணான். ஆனால் இவனை ரொம்ப பிடிச்சி போன அந்த பசங்க கூப்பிட்டதும் இவனுக்குள்ளே இருந்த ஆசையை அப்படியே அடக்கிக்கிட்டு அந்த அன்னைக்கு தப்பிக்கிற முயற்சி அப்படியே கைவிட்டுட்டான். அப்புறம் மறுபடியும் வீக்கெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்துடுறான். அப்போ அந்த ஆமை கேட்குது, ஆமா நீ என்ன முடிவில் தான் இருக்க, இது வர உனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நீ கண் காணாத தேசத்துக்கே போயிருந்துருக்கலாம், ஆனா என்னடானா நீ மறுபடியும் இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்து சேர்ந்துடுற, என்ன இங்கேயே காலத்தை கழிச்சிடலான்னு முடிவாடுறியான்னு போது தான், அப்படியெல்லாம் இல்லடா நண்பா, இத்தனை வருஷம் இதே கிளாஸ்ல தான் இருந்தோம். ஒவ்வொரு முறையும் அந்த பசங்க என்ன அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி என்னால் போக முடியல. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது என் மனசு கேட்காம நானே இங்கே வந்துடுறேன். மற்றபடிக்கு எனக்கு தப்பிச்சு போகணுன்ற ஆசை இன்னுமே தான் இருக்குன்னும் போது, சரி அப்படின்னா ஓகே, அப்படின்னா நான் உனக்கு இனிமேல் உதவி பண்ணுறேன். ஏன்னா நீ தனியாக போனேன்னா உதவி பண்ணுறன்ற பேரில் மறுபடியும் இங்கே வந்துடுவேன். அதனால இந்த வீக்கெண்ட் உன் கூடவே உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வரண்டான்னு அந்த வாரத்துக்கு ஹீரோவை கொண்டு போகிறதுக்கான டர்ன் வந்து அதே கிளாஸில் பசங்களை ரொம்ப புள்ளி பண்ணுற ஒரு சேட்டை பிடிச்ச பையனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படியே அந்த பையனா, அவன் ரொம்ப பயங்கரமான சேட்டை பிடிச்ச பையனாச்சேடா, அவன் தாண்டா அந்த அன்னைக்கு எனக்கு பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டான்னு லைட்டாக பயமாக இருந்தாலும் ஹீரோக்கு உதவி பண்ணுறன்றதுக்காக அவனை கொண்டு போகிற பாக்ஸில் மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு அந்த ஹாலிடேஸ்க்கு 2 பேரும் அந்த பையனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவை வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த ஆமை தான் அந்த பையன்கிட்ட பேச போகுது. இனிஷியலாக ஆமை பேச ஆரம்பிச்சதும் அதை கேட்டதும் அந்த சேட்டை பண்ணுற பையனுக்கே செல்ற வாரிடுச்சு. கண்ணா, உன்னை மாதிரி பசங்களை நான் பல பேரை பார்த்துட்டேன், நீங்கள் யாரும் இயல்பான குணத்தோடலாம் இப்படி இருக்கிறதுல உங்களுக்கான சூழ்நிலை தான் அப்படி உங்களை மாற்றிடுது. கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க பழகுங்க, அப்புறம் நீயே நார்மல் ஆகிடுவேன்னு ஹீரோவை தப்பிக்கிறதுக்காக உதவி பண்ணுறன்ற பேரில் கடைசியில் அவன் ஹீரோவாக முயற்சி பண்ணுறான். இதை எப்படியே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த ஆமை மறுபடியும் தூங்கினதுக்கு அப்புறம் இவன் தனியாக போய் அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் பேசி கடைசியில் 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கான வீக்கெண்டு முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதும் கிளாஸில் உள்ள அத்தனை பசங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசுவாங்கன்னு. ஸோ எல்லா பசங்களுக்குமே ஒரே ஆர்வம் என்னென்னா, அவனை இந்த முறை என்னோட வீட்டுக்கு நான் கொண்டு போகிறேன், நீ கொண்டு போகிறேன்னு எல்லாம் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் இந்த விஷயம் அந்த சப்ஸ்டியூட் டீச்சருக்கு தெரிஞ்சதும் பசங்கள்லாம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசக்கூடிய திறமை இருக்கிறதுனால தான் அவனை கொண்டு போக நினைக்கிறாங்கன்ற விஷயம் தெரியாமல், இனிமேல் இந்த விலங்குகளை நீங்கள் யாராவது கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வருஷத்தோட எண்டில் நடக்கிற காம்படிஷனில் எந்த ஒரு கிளாஸ் பெஸ்ட்டாக பண்ணுதோ அந்த கிளாஸில் உள்ள யார் மெஜாரிட்டியாக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுப்பேன்னு அகைன் ஒரு அறிவிப்பு கொடுத்ததும் பசங்களாம் அதை கேட்டதும் இன்ட்ரெஸ்ட்ல பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமே என்ற அவ்வளோ கியூரியாசிட்டி. இதுக்கடையில் ஃப்ரீ டைமில் பசங்களுக்குமே கால் பண்ணி உதவி பண்ணுறான். ஸோ இப்படி இவனுக்கு மட்டுமே கிடைச்ச அந்த பேரு புகழ் திடீர்னு அவனோட ஃப்ரெண்டான அந்த ஆமையால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவனை எதையாவது பண்ணி மாட்டி விடணுமேன்னு ஆரம்பத்தில் அவன் தப்பிக்க போட்ட பிளானை பற்றி அவங்ககிட்ட எடுத்து சொல்கிற மாதிரி கேட்டு திருட்டுத்தனமாக அந்த விஷயத்தை எப்படியே பசங்களுக்கு தெரியப்படுத்திடுறான். அப்புறம் கேவலம் தப்பிக்கிறதுக்காக தான் எங்கள் கூட பழகினியான்னு பசங்க நினச்சி அவனை வெறுப்பாங்கன்னு நினச்சா அதுதான் நடக்கல. கடைசியில் உனக்கு அதுதான் வெறுப்புனா அதையும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம், நாங்கள்லாம் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நீ எப்படியோ தெரிலன்னதும் அதை கேட்டு ஒரு செகண்ட் ஹீரோக்கு மனசு கேட்கல. அதாவது ஆரம்பத்தில் நான் தப்பிக்க முயற்சி பண்ணது இல்லைன்னெல்லாம் சொல்லலை, பட் எப்போ நான் அவங்க கூட பழக ஆரம்பிச்சனோ அன்னைக்கு அதை கைவிட்டுட்டேன், இதுதான் உண்மைன்னு சொன்னதும் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இவன் இந்த விஷயத்த பசங்க கிட்ட விளக்கிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் கிளாஸ் பசங்களுக்கு மட்டும் இவன் பேசக்கூடிய விஷயம் தெரிஞ்சது. எதர்ச்சியா உள்ள வந்த அந்த சப்ஸ்டியூட் டீச்சருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு அவனால மனுஷங்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஹீரோவை அந்த டீச்சர் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க பேசுறத அவனால புரிஞ்சுக்க முடியுன்றதுனால இதுவரை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாத அவங்களோட சில பாதிக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து சொன்னதும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியலனாலும் ஹீரோவால் ஆறுதல் கொடுக்க முடிஞ்சது. அதை தொடர்ந்து அந்த அன்னையிலேருந்து அந்த டீச்சரோட ஆக்டிவிட்டியில நிறைய மாற்றம் தெரிஞ்சது. பசங்களோட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பசங்களும் அவங்க சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு நல்லா படிச்சு சொன்ன மாதிரியே கலந்துக்கிட்ட 3 கிளாஸ்ல காம்படிஷன்ல வின் பண்ணது என்னமோ இவங்க கிளாஸ் தான். கடைசியில் அந்த மேஜிக் பார்க்குக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா இதுக்கடையில ஹீரோவை சந்திச்சும் போது அந்த சப்ஸ்டியூட் டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ கொடுத்ததுனால உன்னோட ஆசையையும் நான் நிறைவேற்றுறேன்னு
அவன் ஆசைப்பட்ட மாதிரியே போற வழியிலே காட்டுல தூக்கி போட்டுறாங்க. ஆனா பாருங்க, காட்டுல அவனால தனியா சர்வை பண்ண முடியல. ஏன்னா அவனோட வாழ்நாள் முழுச ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்ததுனால காட்டுக்குள்ள எப்படி சர்வை பண்ணுன்ற மெத்தடாலஜி அவனுக்கு தெரியல. சரி, அந்த மேஜிக் பார்க்குக்கு போகும்போது தான் பசங்க ஹீரோவை பத்தி கேட்டதும் அந்த டீச்சர் என்ன சொல்லிடுறாங்க, அவனுக்கு பிடிக்காம அவனே போயிட்டான், நம்ம எதுவும் கம்பல் பண்ணலன்னதும் அது கேட்டு பசங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு. இல்ல அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு பசங்களாம் அடம்பிடிச்சு விடாப்படியே கேட்டதும் இப்படிதான் அவனை சுதந்திரமா விட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்புறம் உடனே மேஜிக் பார்க்குக்கு போனவங்க அடுத்த டர்ன்லயே மறுபடியும் வண்டி ரிவர்ஸ் விட்டு நேரா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க தன்னந்தனியா சர்வை பண்ண தவிச்சிட்டு இருந்த ஹீரோவை காப்பாத்தி மறுபடியும் பசங்களோடவே ஒன்று சேர்ந்துடுறான். நமக்கு இந்த காடெல்லாம் செட் ஆகாது, கண்ணாடி பெட்டி தான், கலகலப்போட இருக்கிற காலத்தை ஓட்டிட்டு போயிடலான்னு கடைசியா யூகோவோட இருந்து ஆம நண்பனும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் அகைன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கிளாஸ்ல மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாங்க. இதோட படம் முடிஞ்சது. எப்படி சரி, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Then bye bye. Don't forget to subscribe to channel was on voice over. See you guys.